வியாழக்கிழமை காலையில் இன்றைக்கி நாங்கள் வியாழக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். காலையிலேயே எழுந்துச்சி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் சமையலும் பிரேக்ஃபாஸ்ட் எதுனாலும் ஆரம்பிப்பேன். நேற்று நான்வெஜ் பண்ணனால முதல்ல அந்த பாத்திரத்தெலாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ முதல்ல இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் ஒரு பெட் அனிமல்ஸ் எதுனா வளர்த்தா ரொம்ப நல்லது. கோழியோ மாடோ அதுக்கப்புறமா இல்லைன்னா நாய் பூனை எது வேணாலும் வளர்த்தா நம்மளோட சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகாது. நிறைய சாப்பாடு வேஸ்ட் ஆச்சுன்னா அது நமக்கு நல்லதில்லை. அதுக்கு பதில் நம்ம ஒரு பெட் அனிமல்ஸ்க்கு எதுனா வளர்த்து அதுக்கு கொடுக்கலாம் நல்லா. அதனால் நாங்கள் வந்து கோழியெல்லாம் வளர்க்குறோம். இது எப்பவுமே கோழிக்கு போட போகிறேன். எப்படி சாப்பிட போகுது பாருங்கள். பா 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 கூட்டம் ஒன்று வருது பாருங்க. கோழி பூனை எல்லாமே இருக்குது. பா 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 எல்லா கோழியும் சாப்பிட்றோம். சாப்பாடு பா 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 எல்லாம் சாப்பிட்டு இப்போ பூனையும் இருக்குது. பூனை நாய் எல்லாமே இருக்குது. இந்த சாப்பாடு எதுவுமே வேஸ்ட் ஆகாது எங்கள் வீட்டில். முட்டைக்கு காக்கா ரெடியாக இருக்குது. மேலே முட்டையை அப்படியே அழகாக சாப்பிட்டோம். அதான் நான் வந்து இந்த முட்டையை கூண்டுலேருந்து எடுத்துட்டேன். இதை பாருங்கள், கோழி என்ன ஆசையாக சாப்பிட்றாங்க பாருங்கள். பாபான்னு கூப்பிட்டாலே வந்துடும். நாயும் சாப்பிடும். நாய் கோழி பூனை எல்லாமே சாப்பிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி பெட் அனிமல்ஸு வீட்டில் எதனா பிராணி வளர்த்தோன்னா சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. அது கோழிக்கு வேஸ்ட் பொருளை போட்டும் முட்டையும் கிடச்சிருச்சு. பூனை கோழி எல்லாமே ஒத்துமையாக உட்காந்து சாப்பிடுவாங்க. நாய் எல்லாமே. அடிச்சுட்டு ஹால் க்ளீன் பண்ணிவிட்டு முதல்ல கொளிச்சுட்டு சாமியை க்ளீன் பண்ணணும். சாமி ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் மற்ற வேலைகளை பண்ணணும். அதனால் நம்ம வந்து சோம்பேறித்தனப்படாமல் வேகமாக எல்லா வேலைகளையும் முடிச்சிடணும். இப்போ நான் முதல்ல வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பு போட போகிறேன். கிச்சன் வந்து சுத்தமாக தெரியணுன்னா நம்ம பாத்திரத்தெல்லாம் எடுத்து நீட்டாக கழுவி அடுக்கி வச்சிடணும். அந்த மாதிரி பெட்ரூம் சுத்தமாக தெரியணுன்னா நம்ம துணிகளெல்லாம் அழகாக துணி பெட்ஷீட்டு பில்லோ இதெல்லாம் தனியாக எடுத்து அடுக்கி வச்சிட்டாலுமே நமக்கு பெட்ரூம் வந்து க்ளீன் ஆகிடும். அந்த மாதிரி துணிகளெல்லாம் கூட அடுக்கி வச்சா தான் ஒரு ஷெல்ஃபுன்றது அழகாக தெரியும். நமக்கும் ஒரு சடனாக ஒரு துணி எடுக்கணுன்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் குழப்பி ஒன்றா குப்பை மாதிரி வச்சோன்னா நமக்கு எந்த துணி எடுக்கிறதுனே தெரியாது. அதுமாதிரி பெட்ஷீட்டு பில்லோலாம் கூட நம்ம அழகாக அடுக்கி வைக்கும்போது தான் அதுக்கு வந்து ஒரு அழகு தெரியும், ஒரு தெளிவாக இருக்கும். இப்போ பெட்ஷீட் எல்லாமே நான் எப்போவுமே மடித்து அழகாக நீட்டாக தான் வச்சுருப்பேன். மோஸ்ட்லி நான் வந்து வியாழக்கிழமையே வீட்டெல்லாம் மாப் போட்டு சாமி பாத்திரம்லாம் கழுவி வச்சுருவேன். வியாழக்கிழமை மேட்டு மாற்றிடுவேன். ஏன்னா புது மேட்டு போட்டுருவேன். எப்போவுமே வாரத்துக்கு 2 முறை நான் மேட்டு மாற்றுவேன். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைன்றனால மேட்டு மாற்ற போகிறேன். இது அப்படியே இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் மாற்றினா கூட நல்லது. மேட்டு அடிக்கடி மாற்ற முடியாது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் மேட்டு மாற்றணும். இப்போ நான் வந்து வியாழக்கிழமை மேட்டு மாற்றிக்க போகிறேன். ரிலேஷன் யாருன்னா வராங்கன்னா புது மேட்டு போட்டுப்பேன். அதுக்கு தனியாக ஒரு மேட்டு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எல்லாம் ரிலேஷன்லாம் வராங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே புது மேட்டு எடுத்து போட்டுருவேன். நம்ம எப்போவுமே 2 மேட்டு வச்சுக்கணும். 3 மேட்டு எடுத்து வச்சுக்கிட்டு வாரத்தில் மாற்றுறதுக்கு ஒரு மேட்டு, ரிலேஷன் வரும்போது ஒரு மேட்டு போட்டுக்கிடலாம். இப்போ பெட்ரூம் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெள்ளை துணிகளெல்லாம் தனியாக வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ பெட்ரூம் நல்லா நீட்டாகிடுச்சு. இப்போ வெள்ளை துணிகள்லாம் தனியாக ஊற வைக்க போகிறேன். டிவி ஸ்டாண்டெல்லாம் கூட துடைச்சிட்டேன். டெய்லியுமே நம்ம துடைக்கணும். ஏன்னா இதில் வந்து இந்த கொசு வந்து உட்காந்து வெள்ளையாக ஆக்கிடுது. கொசு உட்காந்த இடம் வெள்ளையாக அசிங்கம் பண்ணி வச்சுட்டு போயிடுது. அதனால் நான் வந்து இதெல்லாம் டிவி ஸ்டாண்டெல்லாம் கூட நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். இந்த வெள்ளையாக இருக்கிறது டெய்லி துடைச்சாலும் அது வந்துடுது. பார்க்கவே அசிங்கமாக இருக்குது. துணி வச்சு நம்ம ஸ்ப்ரே பாட்டில் வச்சு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சோப்பு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது ஈர துணி வச்சு நல்லா துடைச்சிட்டனால அந்த இடம் நல்லா நீட்டாகிடும். அது மாதிரி எல்லாத்தையுமே நான் துணி வச்சு துடைச்சிக்கிட்டேன்.
டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த ரப்பர் பேண்ட்லாம் நான் வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். இதில் வந்து பவுடர் போட்டு வச்சுப்பேன். அப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. பவுடர் போட்டு இப்படி குளிக்க வச்சிட்டோன்னா நமக்கு தேவையான டைமில் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிடலாம். அதெல்லாம் வாங்கவே தேவையில்லை. நமக்கு டெய்லி கிடைக்கிறதுலேருந்தே நம்ம எடுத்துக்கிடலாம், யூஸ் பண்ணலாம். ரப்பர் பேண்டுன்றது ரொம்ப தேவையான பொருள் தான். அப்படி ஹால் நான் பெருக்கிட்டேன். மேட்டு மட்டும் மாற்றணும், மாப்பு போடணும், சாமி பாத்திரத்தை கழுவிடுவேன். ஏன்னா வெட்னஸ்டே நான்வெஜ் சாப்பிட்டனால தான் தேர்ஸ்டே கண்டிப்பாக மாப்பு போட்டே ஆகணும். தேர்ஸ்டே வந்து சாமி கும்பிட்ற நாள், நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் கண்டிப்பாக மாப் போட்டு சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட். அதனால தான் நான் காலையுமே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் சீக்கிரமாகவே. கிச்சனையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் பாத்திரம் கழுவிட்டு மாவு போட்டு சாமி பாத்திரத்தெல்லாம் கழுவுற வேலையாக இருக்குது. அதுமாரி கிச்சனில் க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து குப்பைகளை வந்து மூலையில் கூட்டி வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. எப்போயுமே குப்பைகளை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடணும், வெளியில் போய் கொட்டிடணும். இல்லைன்னா டஸ்ட்பினில் என்னாச்சும் போடணும். குப்பைகளை வந்து வீட்டு மூலையிலலாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஒதுக்கி வச்சா நம்ம வந்து வாழ்க்கையில் ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் குப்பைகளை 6 மணிக்கு மேலே விளக்கு பற்ற வச்சு விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா ஈவினிங் வந்து குப்பையெல்லாம் கொட்டக்கூடாது. பகல்லையே குப்பையெல்லாம் கொட்டிடணும். குப்பையை வந்து பெருக்கி ஓரமாக ஒதுக்கி வைக்கக்கூடாது. அதனால் நான் எப்போயுமே டெய்லியுமே குப்பையை வந்து டஸ்ட்பினில் போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா வெளியில் போய் குப்பை தொட்டியில் போட்டுருவேன். நான் வந்து ஒரு ஆசைக்கு 4-5 செடி வச்சுருக்கேன் தொட்டியில். இது என்ன ஃபங்க்ஷன்னா போட்டிக்குள்ளே வைக்கணுன்ட்டு வச்சுருக்கேன். கையோடு அதுக்கு தண்ணி ஊற்றிடுவேன். நம்ம டெய்லி ரொட்டீன் ஒர்க் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக எல்லா வேலையும் மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் ஊற்றிட்டேன். இது பழுப்பு வெத்தல் இலையாக இருக்கு, கொழுந்து இலையாக இருக்கும். எங்கே போய் பறிச்சிட்டு வந்தீங்க? கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டோன்னா மறுநாளைக்கு நம்ம சப்போஸ் சாமி கும்பிட்றோம், கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடை வந்து மாவு போடணும். அந்த நான்வெஜ் எல்லாம் எடுத்து போட்டுருணும் வெளியில். அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு மற்ற வேலைகளை கவனிக்கணும். இன்றைக்கி வியாழக்கிழமை நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுனால மற்ற வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாவு போட்டுருவேன். மாவு போடும்போது லைசார் போட்டு பண்ணலாம், இல்லை கற்பூரம் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் போட்டு மாவு போடலாம். அடுத்தது கல் உப்பு போட்டு மாவு போடலாம், பூச்சிலாம் வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மாவு போடுறத வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது வந்து மீனோட வாங்க தான். இந்த மாவு போட்டு விலையும் கம்மி தான், 600 தான். இது ரொம்ப யூஸாக இருக்குது நமக்கு. யார் வாங்கினாலும் விலையும் கம்மி, ரொம்ப அதிகம் காசுனா வாங்க முடியாது. இது ரொம்ப விலை கம்மி. இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது மூளை முடுக்கெல்லாம் கூட நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறது. இப்போ மாவு போட்டு முடிச்சுட்டு சாமி பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு இன்னையோட ரொட்டீன் ஒர்க்கு இதுதான். டுடேஸ் மை ஒர்க்கு இதுதான். இப்போ நம்மளுக்கு வீடு நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு. டெய்லி நம்ம இந்த மாதிரி வீட்டை க்ளீனாக வைக்கும்போது நம்ம மனதுக்கு கண்டிப்பாக அமைதி, சந்தோஷம், வீட்டில் சந்தோஷம் வரும். நமக்கே மனதில் எந்த குழப்பமோ டென்ஷனோ இல்லாமல் இருக்கும். வீடு இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிடணும். காலையிலேயே எழுந்திரிச்சு இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வீடு சுத்தமாகிடுச்சு, க்ளீன் ஆகிடுச்சு. துணிகள்லாம் துவைக்கணும்னா மிஷினில் போட்டு துவைக்கலாம். இல்லையா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு துணிகளை நல்லா அழுக்கெல்லாம் போகணுன்னா கண்டிப்பாக ரொம்ப அழுக்கு இருக்க துணினா
சோடா மாவு, துணி சோடா மாவு கடையில் விற்கும் பாருங்கள். அந்த துணி சோடா மாவை வாங்கி சுடு தண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியில் துணி சோடா மாவை போட்டுட்டு அதில் ரொம்ப அழுக்கான துணிகளை ஊற வச்சுட்டு துவைச்சி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி வாஷிங் மிஷின் இருக்கவங்க எப்படியோ துவைச்சிக்கிடுங்க. வாஷிங் மிஷின் இல்லாதவங்களுக்கு நான் வந்து ஒரு குறிப்பு சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் துணி சோடா மாவு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கறி துணி அதுக்கெல்லாம் கூட சுடு தண்ணி அடுப்பில் வைங்க. அடுப்பில் சுடு தண்ணி வச்சுட்டு அதில் துணி சோடா மாவு போட்டுட்டு நீங்கள் அந்த துணிகளை துவைச்சி பாருங்கள். ஈஸியாக அழுகு போகும். அதுக்கப்புறம் சாதா துணிகளை துணி பவுடர் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ஈஸியாக அழுகு போயிடும். வேலையும் ஈஸியாக முடியும். அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறைனாச்சும் மேட்டு மாற்றணும். அப்படி மேட்டு மாற்றும்போது மேட்டும் அழுக்காக இருக்காது, வீடும் நல்லா க்ளீனாக தெரியும், நமக்கு அழகாக தெரியும். ஒரு மேட் வச்சுக்கிட்டால் போதும். ரிலேஷன்கள்லாம் வரும்போது, ரிலேஷன்ஸ் யாருனா வராங்க, வெளியாளுங்க யாருனா வராங்கன்னா அப்போது ஒரு மேட்டு வச்சுக்கிடலாம் போடுறதுக்கு. இப்போதைக்கு நான் கிச்சனுக்கு இந்த மேட் போட்டுட்டேன், மாற்றி வச்சிட்டேன். இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே போட்டுடணும். ஒரு வாரத்தில் அது காயும். காஞ்ச பிறகு நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ எல்லா ரூமுக்கும் மேட்டு மாற்றியாச்சு. இனிமேல் வெள்ளை ஒயிட் ட்ரெஸ் இருக்குது, அதை மட்டும் ஊற வச்சுட்டேன்னா சாமி பாத்திரத்தை கழுவிட்டு சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒன்றாவே செய்துடுவேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து சேம் சொரக்காய் சாம்பார் தான். கத்திரிக்காய் பெப்பர் பிரிஞ்சால் தான் பண்ண போகிறேன். மார்னிங் வந்து தோசை பண்ண போகிறேன். தோசை அதே மிளகாப்பொடி, இந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அதை வச்சு செய்ய போகிறேன். சிம்பிள் தான். அதனால் இந்த வேலைகளை முடிச்சிட்டேன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பவுமே இந்த வெள்ளைச்சட்டை மட்டும் தனியாக தான் ஊற வைக்கணும். இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினா கூட நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும், அழுக்கு போயிடும் நல்லா. அனைத்து வேலைகளும் மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. 2 days ஒர்க். இனிமேல் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பண்ணணும். லஞ்ச் வந்து சொரக்காய் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சொரக்காய் சாம்பாரும் பிரிஞ்சால், அதாவது பெப்பர் பிரிஞ்சால் பண்ண போகிறேன். அதுக்கு வாங்கி வச்சுருக்கேன் காய்கறிலாம். நான் வந்து எவ்வளோ வேகமாக வேலையை முடிக்கணுமோ அதை முடிச்சிட்டேன். இனிமேல் சாமி ஒர்க்கு, அது என்ன பண்ணுறன்றதை நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.